காற்றை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ காற்று அப்படின்னும் போது நான் முதல்லயே சொன்ன மாதிரி காற்று 2 திசையில 2 மாதிரியான போகுது. என்ன எப்படி சார் போகுது? அப்ப விண்டுனா என்ன? கரண்ட்னா என்ன? அப்படின்றதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இதுல விண்டுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, விண்ட வந்து 3ஆ பிரிக்க முடியும். 3ஆ இல்ல 4ஆ பிரிக்க முடியும். இந்த புக்ல நமக்கு வந்து லோயர் கிளாஸஸ்ல 3ஆ தான் பிரிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்லஸ்ட் கிளைமேட்டுக்குன்னு ஒரு அட்லஸ்ட் யாரு சார் போட்டாங்க அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா? முதலாக காலநிலை வரைபடங்கள். அப்ப யாரு சார் அப்படின்னா, அல்-பலாஹி அப்படின்றவர் தான். ஒரு அரபிக் ஜியோகிராஃபர். அவர் தான் வந்து இதுக்கான ஒரு அட்லஸ போட்டாரு. ஸோ விண்ட வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. 3 இல்ல 4ஆ பிரிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம் அது. ஒண்ணு வந்து பிளானட்டரி விண்ட் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள் அப்படின்றத நீங்க பெர்மனன்ட் விண்ட் இல்ல பிளானட்டரி விண்ட் அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு விண்ட் இருக்கு. அந்த விண்ட் எப்போதுமே ஒரே டைரக்ஷன்ல எப்போதுமே போகும். இந்த பாயிண்ட்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே டைரக்ஷன்ல எப்போதுமே போயிட்டே இருக்கு அப்படின்னா, இது இந்த டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்னா இது இந்த டைரக்ஷன்ல எப்போதுமே போகும். இன்னொரு பாயிண்ட் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்றத பாருங்க. இது எங்க போகும் அப்படின்னா, தரைமட்டத்திலேருந்து போகும். ஸோ இதுதான் கடல் மட்டம், தரைமட்டம் அப்படின்னா, அந்த இடத்துலயுமே உங்களால இந்த விண்ட பார்க்க முடியும். சரிங்களா? நிரந்தர விண்டு. அப்ப விண்டுனா முதல்ல பூமிக்கு பேரலலா போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோம். விண்ட நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, நிரந்தர விண்டு இல்லன்னா பிளானட்டரி விண்ட் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்னு பருவக்காற்றம் சீசனல் விண்ட். அப்ப இந்தியால வந்து சீசனல் விண்ட், மான்சூன் வந்து சீசனல் விண்ட். ஏன் சார் அப்படின்னா, நம்ம இது பிளானட்டரி விண்ட்ன்னு பார்த்தோம். அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் 0லேருந்து 30ன்னு எடுத்தேன் அப்படின்னா, எப்போதுமே இந்த காத்து இதே திசையில வீசிக்கிட்டே இருக்கும். ஆனா, இதே நேரத்துல இந்தியால என்ன நடக்குது சார்? இந்தியாவும் கிட்டத்தட்ட 0லேருந்து 30ல தான் இருக்குது. ஒரு சீசன்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த திசையில போகுது. அடுத்த சீசன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அது மாறுது. அப்ப அத சீசனல் விண்ட் அப்படின்றத சொல்றாங்க. பருவ அ காற்றுகள் அப்படின்றத சொல்றாங்க. நெறைய பிளேஸஸ்ல இந்த மான்சூன் இருக்குது. இந்தியாலயும் இருக்குது. இந்தியால பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? சரிங்களா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க? லோக்கல் விண்ட். ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாமும் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சே ஆகணும். இதெல்லாம் அங்கங்க கேட்கறாங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஒண்ணு ஒண்ணா நம்ப என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ பிளானட்டரி விண்ட்னா என்ன? சீசனல் விண்ட்னா என்ன? லோக்கல் விண்ட்னா என்ன? அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுல நம்ம முன்னாடியே பார்த்த இந்த கடல் காற்று, நிலக்காற்று இதெல்லாம் தான் வந்து லோக்கல் விண்ட். இது மட்டும் இல்லாம பலவிதமான காற்றுகள் இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விண்ட எத வச்செல்லாம் மெஷர் பண்ண முடியும் அப்படின்றதுல, ஒன் ஆஃப் தி ஸ்கேல் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்றத சொல்றாங்க. அது என்ன சார் பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னா, அவர் தான் அந்த பிரான்சிஸ் பியூஃபோர்ட் அப்படின்றவரு, அ ராயல் நேவி எந்த கப்பல்ல யூஸ் பண்ணாருன்னா, HMS பீகிள்ன்ற ஒரு கப்பல் இருந்துச்சு. பிகில் பீகிள் HMS பீகிள் அப்படின்ற கப்பல்ல இதை யூஸ் பண்ணாரு. அது என்னன்னா பியூஃபோர்ட் ஸ்கேல். அது விண்டுடைய ஸ்பீடு காற்றுடைய வேகத்தை மெஷர் பண்ணுது. அப்ப காற்றுடைய திசை. இப்போ நம்ம ஹைக்ரோமீட்டர்னு ஒண்ணு பார்த்தோம். ஸ்டீவன்சன் ஸ்கிரீம்னு ஒண்ணு பார்த்தோம். பேரோமீட்டர்னு ஒண்ணு பார்க்கிறோம். இங்க ஒண்ணு பார்க்கிறோம். என்ன சார் அது? பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு பார்க்கிறோம். இது எதை சார் மெஷர் பண்ணுது? காற்றுடைய வேகத்தை மெஷர் பண்ணுது. அது எதுல யூஸ் பண்ணாங்க? HMS பீகிள் அப்படின்றதுல யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டதுக்கு. சரிங்களா? சோ அடுத்தது என்னெல்லாம் சார் இருக்குது அப்படின்றத பாருங்க. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, விண்ட் வேன் இல்ல வெதர் காக் அப்படின்றத சொல்றாங்க. காற்றுடைய திசைய மெஷர் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, காற்று திசைகாட்டி என்ற கருவி. சரிங்களா? அப்படி ஒரு இது. சோ என்னது? விண்டு, வேன். இது எத மெஷர் பண்ணுது? இல்ல வெதர் காக் எத மெஷர் பண்ணுது? விண்ட் டைரக்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன சார்? பியூஃபோர்ட் ஸ்கேல். பியூஃபோர்ட் ஸ்கேல் எத மெஷர் பண்ணுது? காற்றுடைய வேகத்த மெஷர் பண்ணுது. காற்றுடைய திசைய இது 2ம் மெஷர் பண்ணுது. சோ வேகத்த வேற என்ன சார் மெஷர் பண்ணுது? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அனிமோமீட்டர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க சார். என்னது? காற்றுடைய வேகத்த அனிமோமீட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் மெஷர் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின்ஸா வருது. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. மெட்டிரோகிராஃப் இல்லைன்னா ட்ரிபிள் ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. அதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது எதை சார் மெஷர் பண்ணுது அப்படின்னா காற்றுடைய வேகத்தை மெஷர் பண்ணுது, அதோடைய திசையை மெஷர் பண்ணுது, சூரிய வெளிச்சத்தை மெஷர் பண்ணுது, மழை பொழிவையும் மெஷர் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே இது மெஷர் பண்ணுது. அப்ப இந்த மாதிரியான ஃபேக்ட் எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ விண்ட் ஸ்பீடு எங்க சார் லார்ஜா இருக்கு அப்படின்னா, பிரேசில்ல தான் லார்ஜா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் விண்ட பத்தியான ஒரு இது. ஸோ விண்ட பத்தி வேற என்னெல்லாம் சார் நமக்கு தெரியும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, விண்ட எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது, நாட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? விண்ட எப்படி அதோடைய ஸ்பீடு எப்படி சார்னா ஜென்ரலா நாட்ஸ் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ அனிமோமீட்டர் நம்ம பார்த்துட்டோம். விண்ட் வேன் நம்ம பார்த்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்னு நான் முதல்லயே சொன்னேன் பாருங்க. விண்டு, கரண்ட் அதுவும் இங்க இருக்குது. ஏர் கரண்ட் அப்படின்னா செங்குத்தா போகுது. சரிங்களா? மேல தரைமட்டத்திலேருந்து மேல போச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் ஏர் கரண்ட் அப்படின்றத சொல்றாங்க. தரைமட்டத்துக்கு பேரலலா போச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு நம்ம விண்டுன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அதத்தான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க விண்ட பார்த்தீங்க அப்படின்னா 4ஆ குடுத்துருக்காங்க. ஒண்ணு பிளானட்டரி விண்ட்ஸ், இன்னொன்னு பீரியாடிக் விண்ட்ஸ், இன்னொன்னு வேரியபிள் சரிங்களா? இன்னொன்னு லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்ட்டு 4ஆ குடுத்துருக்காங்க இங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பிக்சர் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அனிமோமீட்டர் ஸ்பீட மெஷர் பண்ணுது. இது டைரக்ஷன மெஷர் பண்ணுது. எந்த திசையில இந்த கோழி சேவல் இருக்கு பார்த்தீங்களா? அது எந்த டைரக்ஷன் இருக்கோ அதுக்கு பேரலலா இருக்கும். அத நான் வச்சு இது எந்த திசையில போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னா என்ன? சரிங்களா? ட்ரேட் விண்ட் அப்படின்னா என்ன? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அ டீட்டெயில்டா நமக்கு தெரியல அப்படின்னாலும், இப்படிலாம் ஒரு விண்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளானட்டரி விண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரே திசையில, ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய விண்ட் எல்லாம் நம்ப பிளானட்டரி விண்ட் அப்படின்றத சொல்றோம். அதுல என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் விண்ட் இல்லன்னா வியாபார காற்று அப்படின்றது ஒண்ணு இருக்கு. வெஸ்டர்லீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? வெஸ்டர்லீஸ் மேலை காற்று அப்படின்னு ஒண்ணு இருக்குது. துருவக் காற்று போலார் ஈஸ்டர்லீஸ் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு பிளானட்டரி விண்ட்ஸ் 3 இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பூமி இருக்கு அப்படின்னா, அந்த பூமியில ஒவ்வொரு லேயர்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எப்போதுமே ஒரே திசையில வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய காற்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்ப இந்த ட்ரேட் விண்ட் எந்த திசையில எங்க இருக்குது? ஈக்வட்டர்லேருந்து எங்க போறது வந்து ட்ரேட் விண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்டர்லிஸ் அதுக்கு மேல இருக்கிறது. இதுல இத அப்பப்ப கேட்கறாங்க. ரோரிங் 40ஸ் சரிங்களா? ரோரிங் 40ஸ், ஃபியூரியஸ் 50ஸ் அப்போ இந்த காத்து அவ்வளோ வேகமா வீசும். அந்த காலத்துல இந்த இடத்துல வந்தவுடனே இந்த குதிரை இந்த மாரி இந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இந்த இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய சாமான்லாம் தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. ஏன்னா, கப்பல் பாதுகாப்பா போனா தான் அவங்க உயிர் பிழைக்க முடியும் அப்படின்றது. அந்த இடத்த வந்து ரோரிங் 40ஸ், ஃபியூரியஸ் 50ஸ், ஸ்க்ரீமிங் 60ஸ் அப்படிலாம் பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்லிஸ்ல இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கடல் இருக்கு. கடல்ல வேகமா இந்த காற்று என்ன? இது தரையோட தரையா போகுது. வேகமா வீசும்போது கப்பல் வந்து ஆட ஆரம்பிக்குது. கப்பல் வந்து கடலும் ஓடு சேர்ந்து தத்தளிக்குது அப்படின்போது, இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து கடல்ல போட்டுறாங்க. தட் கப்பல் சேஃபா போய் கரைய தொடணும். தட் நம்மளுடைய உயிர் பாதுகாப்பா இருக்கணும். அந்த இடத்துக்கு பேரெல்லாம் இப்படி சொல்றாங்க. இது எங்க இருக்கு? வெஸ்டர்லிஸ்ல இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. போலார் ஈஸ்டர்லிஸ், ஈஸ்டர்லிஸ் போலார்ல இருக்குது அப்படின்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் இது 3ம் வந்து ட்ரேட் விண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன சார்? பீரியாடிக் விண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? காலமுறை காற்றுகள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ப விண்ட வந்து 4ஆ பிரிக்கிறோம். அதுல 2வது இது. இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பருவக்காற்று மான்சூன் இதுல தான் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பருவக்காற்று. இத பத்தி நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். மான்சூன பத்தி டீட்டெயில்டா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அப்புறம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் விண்ட் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த வேரியபிள் விண்ட்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சைக்ளோன். அப்ப அப்பப்போ தமிழ்நாடுல, அப்பப்போ பே ஆஃப் பெங்கால்ல, அரேபியன் கடல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. சூறாவளி சூறாவளி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. இந்த சூறாவளியே நம்ம என்ன பிரிக்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டிராபிக்கல், டெம்பரேட் அண்ட் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? டிராபிக்கல் வெப்பமண்டலத்துல உருவாகக்கூடிய சூறாவளி எல்லாம் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்றத சொல்றாங்க. மித வெப்பமண்டலத்துல
உருவாகிறதெல்லாம் நம்ம டெம்பரேட் சைக்ளோன் அப்படின்றது சொல்றோம், எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன். அப்போ நமக்கு என்ன சார் பிரச்சனை வருது அப்படின்னா மெயினா டிராபிக்கல் சைக்ளோன். அப்போ இந்தியா வந்து எந்த கிளைமேட்ல இருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த 30க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் நமக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஜோன், வெப்பமண்டலத்தில் தான் இருக்குது. 0லேருந்து இந்த 23க்குள்ள தான் இங்க இருக்குது. 0லேருந்து 30 கீழே வரைக்கும் இருக்குது டிராபிக்கல் வெப்பமண்டலம். இப்போ இங்க ஃபார்ம் ஆகிறது எல்லாம் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இதுல எப்படி சார் கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கேள்விகள் கேட்கனா இது இந்தியால நம்ம வந்து சைக்ளோன் அப்படின்றத சொல்றோம். இதை சைனால என்ன சொல்றாங்க, பிலிப்பைன்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஆஸ்திரேலியால என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க சார். அப்போ டைஃபூன் எங்க சார் சொல்றாங்க, டைஃபூன். ஹுரிக்கேன் எங்க சார் சொல்றாங்க, ஹுரிக்கேன். அதெல்லாம் இல்ல, எந்தெந்த ஊர்ல டைஃபூன் சொல்றாங்க, எந்த ஊர்ல ஹுரிக்கேன் சொல்றாங்க, எந்த ஊர்ல டைஃபூ சொல்றாங்க. ஆஸ்திரேலியால வில்லி வில்லி அப்படின்றத சொல்றாங்க, வில்லி வில்லி ஆஸ்திரேலியால சொல்றாங்க. அப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் வில்லி வில்லின்னு அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இதை சொல்றாங்க. இதுக்கு எந்தெந்த ஊர்ல என்னென்ன பேர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எதனால உருவாகுது இந்த சைக்ளோன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இது காரணம் வந்து லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர். கீழே லோ ப்ரெஷர், ரொம்ப வெப்பம் வந்துருச்சு, அப்போ காத்து மேலே போகுது, மேலே நிறைய காத்து இருக்குது. ஹை ப்ரெஷர், கீழே காத்து கம்மியா இருக்கு. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். இது எந்த டைரக்ஷன்ல சுத்துது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. நார்த்ல கிளாக்கா, சைக்ளோன். இந்த சைக்ளோனை பத்தி நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 2000த்துல இந்த சவுத் ஏசியால இருக்கக்கூடிய ஒரு 8 நாடுகள் சேர்ந்து இந்த சைக்ளோன்ஸ்க்கு பேர் வைக்கணும் அப்படின்றத வச்சாங்க. அப்ப வருஷா வருஷம் ஒருத்தங்க வைக்கிற பேர் தான் அதுக்கு வைக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல தானே புயல் அப்படின்றத சொன்னாங்க, வர்தா புயல் அப்படின்னு சொன்னாங்க. யார் சார் இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 8 நாடுகள் சேர்ந்து 2004லேருந்து வைக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த 8 நாடுகள் என்னென்னலாம் அப்படின்றது கேட்டாங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இதெல்லாம் தான் சேர்த்து வைக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மிதவெப்ப மண்டலத்துல உருவாகக்கூடிய காற்று. அது என்ன சார் அப்படின்னா அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் படிக்க மாட்டோம், அதனால இங்கேயே நம்ம பார்த்துப்போம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து 35லேருந்து 65, அப்ப அது 0லேருந்து 30, 35 வரைக்கும் ஃபார்ம் ஆகுது. எது வெப்பமண்டலத்துல உருவாகக்கூடிய சைக்ளோனு. இது வந்து மித வெப்பமண்டலத்துல உருவாகக்கூடிய டெம்பரேட் சைக்ளோனு 35லேருந்து 65. இந்த ரீஜன்ல என்ன சார் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம உலக மேப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ சஹாரா டெசர்ட் ஆப்பிரிக்கா இருக்கு. ஆப்பிரிக்கா வந்து இப்படி இருக்குது. சரிங்களா? சஹாரா டெசர்ட் இங்க பெருசா சஹாரா டெசர்ட் இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா கிலோமீட்டருக்கு டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்ல காற்றுகள் உருவாயிருக்கும். அதே மாதிரி யூரோப்புக்கு மேல போனீங்கன்னா அந்த ஆர்டிக் ரீஜன்ல குளு குளுன்னு காத்து உருவாயிருக்கும். இது வந்து 1000 கிலோமீட்டருக்கு குளு குளுன்ட்டு இங்க ஒரு கோல்டு ஏர் உருவாயிருக்கும். இந்த ஏர் ஸ்லோவா இந்த திசையிலையும், இந்த ஏர் ஸ்லோவா இந்த திசையிலையும் போய் ரெண்டும் முட்டும். அந்த முற்ற இடத்துல ஃப்ரான்டல் அப்படின்றத சொல்றாங்க. அந்த எல்லையில ஒரு சைக்ளோன் உருவாகும். அதுக்கு பேரு டெம்பரேட் சைக்ளோன் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரி பலவிதமான சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்றது அங்கங்க உருவாகுறது. சரிங்களா? எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் சொல்றாங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. சைக்ளோன், ஆன்டி சைக்ளோன். அப்போ ஆன்டி சைக்ளோன்ல காத்து வெளியே ஃப்ளோ ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சைக்ளோன்ல காத்து உள்ளுக்குள்ள ஃப்ளோ ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சைக்ளோன் போது லோ ப்ரெஷர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டி சைக்ளோன் போது ஹை ப்ரெஷர். இதெல்லாம் கேள்விகளா நமக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா லோக்கல் விண்ட். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா விண்ட்ஸை பத்தி பார்த்துருக்கோம். விண்ட்ல வந்து 4 விதம், பர்மனன்ட் இல்ல பிளானட்டரி, ஒரே திசையில போகக்கூடியது. அப்புறம் திசையை மாற்றக்கூடியது நம்மளுடைய மான்சூன், லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சைக்ளோன்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ சைக்ளோன்லயே வெப்பமண்டலத்துல உருவாகக்கூடிய சைக்ளோன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா லோக்கல் விண்ட்ஸ். அப்போ ஒரு சில லோக்கல் இடத்துல மட்டும் ஃபார்ம் ஆகக்கூடிய விண்ட்ஸ். அப்போ அந்த லோக்கல் விண்டு அது எந்த ஊர்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுலயும் நம்ம என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த லூ அப்படின்ட்டு ஒரு லோக்கல் விண்ட் இருக்கு. அது இந்தியால இருக்கக்கூடிய தார் பாலைவனத்துல வந்து சேருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லூ அப்படின்றது இந்தியால தார் டெசர்ட்ல உருவாகல அங்க வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.